எக்ஸ்போஷர் டு ஜாப்ஸ் என்ன தேவைப்படும், உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற விதமாக இன்டர்ன்ஷிப் பிளான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜூலை பட்ஜெட்லேயே வந்துருச்சு. இப்போ இல்லை, அது இப்போ கண்டினியூ ஆகுது அந்த ஸ்கீம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு 5 ஸ்கீம்ஸ், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமோடு சேர்த்து 5 ஸ்கீம்ஸ் எடுத்து வந்தோம் ஜூலையில். பட் இப்போ 1ஆம் தேதி பிப்ரவரியில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்சது என்னன்னா, ஹெல்த் சிச்சுவேஷனுக்கு புதுசாக மெடிக்கல் காலேஜ், நியூ சிச்சுவேஷன், நியூ சீட்ஸ் இதெல்லாம் போக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாடு முழுக்க டே டைம் கேன்சர் கேர் சென்டர்ஸ் அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய அறிவிப்பு அது. இன்னைக்கு கேன்சர் எல்லா குடும்பத்திலையும், அதாவது பணக்காரங்க தான், ஏழை தான், நடுத்தரவர் எல்லா குடும்பத்திலையும் கேள்விப்படுறோம். அவங்களுக்கு வைத்தியம் கொடுக்கறது ஒன்று, அந்த வைத்தியத்துக்கு அப்புறம் டே கேர், அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ்க்கு எப்பேற்பட்ட ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு வேணுங்கிற மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கான டே கேர் சென்டர் இஸ் a big announcement. I was grateful that the Prime Minister readily agreed for it. அதை தவிர நீங்க பார்த்தீங்கன்னா the income tax relief. யாரோ என்ன கேட்டாங்க, அந்த நம்பர் அரைவ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததா, எப்படி டிசைட் பண்ணீங்க, வாஸ் இட் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் அப்படின்னு. நான் அப்போ இன்டர்வியூலையும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இட் வாஸ் நாட் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் த பிரைம் மினிஸ்டர். இட் வாஸ் மோர் டிஃபிகல்ட் த சிஸ்டம். ஸ்பெக்குலேஷன் வெளியில் இருந்த மாதிரி, ஏன் 8 லட்சம் போறாதா, 9 லட்சம் போறாதா, 10ஓட எடுத்துக்கிட்டா போறாதா, இதெல்லாம் வந்துட்டே இருந்தது. So it took a bit of an effort to convince the others. The Honorable Prime Minister was full supportive. அதனால அவருக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அந்த 12 லட்சத்துக்கு அனுமதி கொடுத்ததுக்கு. அதில் இன்னும் நிறைய நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசலாம். எனக்கு இன்னொரு ஒரு திட்டம் ரொம்பவே மனசுக்கு உகந்ததாக இருந்தது. இந்த நாட்டில் இன்னைக்கும் அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பல மாவட்டங்களில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை, நிலத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை 3 பேர் பண்ணுறாங்க. டிப்பிக்கலி அதை அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு. அந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பலரை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அதாவது அவங்க கிராமத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. அக்ரிகல்ச்சர் நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த வேலையை மாத்திரம் செய்யாமல் கிராமப்புறத்திலேயே வேறு விதமான வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். அதை தவிர நீங்கள் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தோட ஆவரேஜ் growth ஒரு அளவில் இருந்துச்சுன்னா, அந்த மாநிலத்துக்குள்ளவே சில மாவட்டங்கள்ல அந்த அளவு கூட ரீச் பண்ணாத மாவட்டங்களை நம்ம ஜெனரலா பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்லுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.